தாரோட மேலே 13 ஏக்கருங்க. நீங்க சங்கரன்கோயில் சொரண்ட ஆலமரம் பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடம் தான் இது. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இது உங்கள் பொதிகை ப்ராப்பர்ட்டிஸ். இதுதாங்க நம்மளுடைய 13 ஏக்கர் இடங்க. இதுல தாரோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா 150 அடி. அது போக நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸோட ஒரு கிணறும் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம இடம் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா ரெட்டியார்பேட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குங்க. ரெட்டியார்பேட் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரண்டையில இருந்து பக்கத்துல வந்துடலாம். அது மாதிரி வீரான சொரண்டை இருக்கு, அங்கிருந்து பக்கத்துல வந்துடலாம். அப்புறம் திருநெல்வேலி டு சங்கரன்கோயில் மெயின் ரோடு ஹைவே இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். அது போக சேந்தமரம், சொரண்டை, சங்கரன்கோயில், திருநெல்வேலி அப்படியே சுற்றுப்பட்ட எல்லா பக்கத்துக்கும் நடு சென்ட்ரல் அமைஞ்சிருக்கிறதா நம்மளுடைய இடங்க. வந்து தாரோடு மேலே இருக்கிறதுனால வந்து நீங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் கட்டவோ இல்ல ஒரு குடோன் கட்டவோ இல்ல ஒரு சின்ன லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கிறது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தாரோடு மேலே இருக்கிறதுனால வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு பின்னாடி பாருங்க வந்து அப்படியே தோப்புலாம் தெரியுது பாருங்க. அந்த தென்னை மரம், நெல்லி மரம், கொய்யா மரம், எலுமிச்ச மரம் நிறைய போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய இடத்த வந்து நீங்க விவசாயத்துக்கு ஃபார்ம் பண்ண கூட நீங்க புதுசா ஒரு தோப்பு போட்டு ஆரம்பிக்கிறா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடத்த வந்து தாரோடு மேலே இருக்கிறதுனால வந்து நம்ம இடத்துல கிணறு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. இப்போதைக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்கனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தெரியுது. வந்து சப்போஸ் ஃபியூச்சர்ல நீங்க இதை வாங்கி எவ்வளவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கலாம், தூர்லாம் வாரிச்சிங்களா, தண்ணிலாம் நிறைய வருங்க. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த கிணறு தான் இது வந்து. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இபி ஃப்ரீ சர்வீஸ் வேற உண்டு. நமக்கு பாருங்க தெரியாது, போல்லாம் பக்கத்துல தான் இருக்கு, கனெக்ஷன் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கிணத்துல வந்து ஒரு என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தோப்பு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து தொழில் சார்ந்த இடம் அமைக்க வரோம்னா தண்ணி வசதி கண்டிப்பா தேவைப்படும் நமக்கு. அதனால இந்த கிணத்தை நீங்க வந்து திருப்பி நல்லா தூர்வாரி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய 13 ஏக்கர் இடங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பாருங்க, அது தெரியுது பாருங்க, லெமன் அதாவது எலுமிச்சம்பழம்லாம் போட்டு ரெடி பண்ணி எவ்வளவு அழகா சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்த இடத்த தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து. பாருங்க உள்ளே பம்பு செட்டு போட்டிருக்காங்க, அடி பண்ணிருக்காங்க, பைப் ஆழ்வாய் பைப்ல எல்லாம் போட்டு குடிநீர் பாசனம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. தென்னை மரம் போட்டிருக்காங்க, ஊடு பயிரா வந்து கொய்யா மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, முருங்கை மரம், எல்லா மரமும் ஊடு பயிர் என்னென்ன போட முடியுமோ மோஸ்ட்லி அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. தேவரகுளம் ஜங்ஷன் வந்து இந்த ரோடு பாத்தீங்கன்னா சங்கரன்கோயில் ராஜபாளையம் போற ரோடு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போற ரோடுங்க. இந்த ரோடு நம்ம இடத்துக்கு போற ரோடு. இந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம இடத்த ரீச் ஆயிடலாம். நம்ம இந்த 13 ஏக்கரோட இடத்துல பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணி நினைச்சாலோ மேல ஸ்கில் தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்